இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த மாதத்திலும் சிந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தலைப்பு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இன்றைக்கு காலகட்டங்களிலே சூழ்நிலையிலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் மிகவும் குறைந்து விட்டது. நீதிமொழிகளிலே ஒரு வசனம் சொல்கிறது, நீதிமொழி 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு 7 விதமான காரியங்களை, சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் இந்த வாரத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நாம் என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம்? சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு சண்டே ஸ்கூலுக்கு சென்று நான் பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் ரொம்ப வேடிக்கையாக சந்தோஷமாக அங்கே சில ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டிருந்தாங்க. அப்போது ஒரு ஆசிரியர் அங்கே ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் அந்த பிள்ளைகளை பார்த்து எல்லாரும் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த பிள்ளைங்கிட்ட கேட்குறாங்க, ஏசப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பிள்ளைகள் சொன்னாங்க, ஏசப்பா வானத்தில் இருக்காங்க என்று சொன்னாங்க. பாருங்க, சில நாட்களுக்கு பிறகு, ரொம்ப நாட்கள் பிறகு, இப்பொழுது நான் சமீபமாக சில பிள்ளைகளை நான் சந்தித்த போது எவ்வளோ மாற்றங்கள் பாருங்க. அந்த பிள்ளைகள், சில பிள்ளைகள் சொல்லுது, ஏசப்பா எங்க இருக்காங்க? என் குட்டி இதயத்துல இருக்காங்க. பாருங்க, நாம் பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறோம்? நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிள்ளைகளை இப்ப இந்த ஆண்டவரை இயேசுவை நாம் எப்படி கற்றுக் கொடுக்கிறோம்? தூரத்துல எங்கேயோ இருக்கிறார் என்று சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யணும்? நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம் கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன என்பதை நாம் பிள்ளைகள் அறியாமல் இருக்காங்க. ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று ஞாபகம் இருக்கு பாருங்க. ஒரு குருட்டு வெள்ளை யானை, அந்த யானை நிறம் வெள்ளை நிறத்துல இருக்கு. அது தாய் அந்த குருடா இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளை, அந்த வெள்ளை யானை குட்டி, அது ஒரு சுறுசுறுப்பாக அங்கெங்கேயும் ஓடிக்கொண்டு தன் தாய்க்கு அது வழக்கமா என்ன செய்யணும்னா இலை தலைகளை பொறுக்கி கொண்டு வர்றதுதான் அதோட வேலை, அந்த வெள்ளை யானை குட்டி. இப்படி அது செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மனிதனை பார்த்தது காட்டுக்குள்ளாக. அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். பார்த்தோன்னே அதுக்கு இந்த காட்டுக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த மனிதன்கிட்ட போய் கேட்குது, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அந்த இது கேட்கும்போது அந்த மனிதன் சொல்கிறான், நான் தவறுதலாக வந்து விட்டேன் என்று சொன்னான். அப்போ அந்த வெள்ளை யானைக்குட்டி ஓடி தன் தாயிட்ட அது இந்த இலை தலைகள் எல்லாம் எடுத்து வைத்ததெல்லாம் கொண்டு போய் தாய்கிட்ட கொண்டு கொடுத்து விட்டு அது தாய்கிட்ட சொல்லுது, நான் ஒரு மனுஷன் காட்டுக்குள்ள தவறுதலா வந்துட்டான், அவனுக்கு நான் உதவி செய்ய போகிறேன்னு சொல்லுது. ஆனா அந்த தாய் சொல்றா, இல்ல, மனுஷனை நம்பாத, மனுஷனை நம்பிராதன்னு சொல்லி எவ்வளவோ சொன்னது. ஆனால் இது எப்படியாவது உதவி செய்ய வேண்டும். அது ஒரு குட்டி யானை. ஆனால் அந்த மனிதனை ஏற்றுக்கொண்டு அது தன்னுடைய காட்டிலிருந்து அந்த ஊர்ப்புறமாக கொண்டு போய் அது சேர்க்கிறது. அவன் மிகவும் நன்றி செலுத்தி அனுப்பிவிட்டான். பாருங்க, அந்த மனிதன் போன உடனே அந்த காட்டுல இருந்து அவங்க அந்த நாட்டிற்கு சென்ற உடனே அங்க இருக்கிற ராஜாவிடத்திற்கு சென்று விட்டான். போய் அங்க உள்ள ராஜாட்ட போன அந்த காட்டுல ஒரு வெள்ளை நிற யானை குட்டியை நான் பார்த்தேன். அழகா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. அந்த யானை குட்டியை நீங்க கொண்டு இந்த அரண்மனையில வச்சா ரொம்ப பெருமையா இருக்கும், அந்த தேசத்துல யாருக்குமே இல்லாத ஒரு பெருமை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடுறான். அப்பொழுது பாருங்க, அந்த ராஜா ஆட்களை அனுப்பி அந்த யானை குட்டியே எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறான். அப்போது அந்த யானை அந்த அரண்மனைக்கு வந்த நாளிலிருந்து அழுது கொண்டே இருக்கிறது. அழுகை.
அப்போது அந்த ராஜா வந்து கேட்கிறா, ஏன் நீ அழுகிறா என்று சொல்லி கேட்கும்போது அது சொல்லுது, நான் வந்து காட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்னுடைய அம்மா ஒரு குருட்டு யானை, அதுக்கு நான் தான் உணவளிப்பேன். ஆனால் எங்க அம்மா சொன்னாங்க, இந்த மனுஷனையே நம்பாதேன்னு சொன்னாங்க. ஆனா நான் நம்பினதுக்கு எனக்கு இவ்வளோ தண்டனை கிடைத்து விட்டதுன்னு சொல்லி, அதுக்கு தான் நான் எங்க அம்மா சொன்ன அறிவுரையை நான் கேட்கலன்னு சொல்லி அழுதுது. அது ராஜா சொன்னாங்க, நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம், உன்னுடைய அம்மாவையும் நான் அரண்மனைக்கு கொண்டு போய் அநேக அவனுக்கு சாப்பிட வேண்டிய எல்லா காரையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுதான். பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட சில நேரங்கள்ல நாம் சில அறிவுரைகளை கேட்பதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கற்றுக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு பெற்றோராகிய நாம் என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ கற்றுக் கொடுங்க. இங்க பாருங்க, வேதத்துல 5 அப்பம் 2 மீன் கொடுத்த சிறு மகனை குறித்து நாம் கற்றுக் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. பாருங்க, அந்த மகன் எவ்வளவு கொடுத்ததுனால எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைச்சது பாருங்க. 5000 பேரு அந்த சாப்பிட்டு திருப்தி அடைகிற அளவுக்கு அங்கே அற்புதம் நடந்தது. அதே போல் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நீங்கள் இப்போ சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க பிள்ளைகள்கிட்ட, ஸ்நாக்ஸ்லாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, சாப்பாடுலாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவாங்க. சத்தியத்தை சொல்லி கொடுங்க, கொடுக்க கற்றுக் கொடுங்க. இன்னும் கெட்ட குமாரன் கதையை குறித்து சொல்லலாம். அந்த கெட்ட குமாரன் தவறான காரியங்களை செய்து அவன் வந்து கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து ஆஸ்தி அழிச்சிட்டான். இன்னும் நல்ல காரியம் இன்னொரு காரியம் கற்றுக் கொடுக்கணும். தகப்பனை விட்டு சென்று விட்டான். எத்தனை பிள்ளைகள் தகப்பனை விட்டு சென்று கொண்டிருக்கிறது? பெற்றோர்கள் சொல்லிக் கொடுங்க, ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க. பாருங்க, இன்னும் மார்க் 4 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க இயேசு வந்து இந்த சீஷர்களோடு அங்க கடல்ல கப்பல்ல அங்க படகுல ஏறி பயணிக்கிறாரு. அப்போ நல்லா தூங்கிறாரு. ஆனா அங்க சுழல் காற்று அடிக்குது. அங்க நிறைய காரியங்கள்லாம் நடக்குது. ஆனால் கப்பல்ல சீஷர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அமைதியா அப்படியே அந்த ஆண்டவர் படுத்து கொண்டு இருக்கிறார். அங்கே சுழல் காற்று அடிக்குது. சீஷர்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் அங்க காற்றையும் கடலையும் அதட்டுறார். அப்புறம் அங்க ஒரு பெரிய அமைதி. நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், சூழ்நிலை வந்தாலும், இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்பதை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இன்னும் வேதத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, யோவான் ஸ்நானகன் அவன் பார்த்தீங்கன்னா ஏரோதியால் அவள் செய்த பாவத்தை, ஏரோது செய்த தவறை குறித்து சுட்டி காட்டு நிமித்தம் அவன் தலை துண்டிக்கப்பட்டது. அங்கே ஏரோதியாளின் மகள் அவள் தவறாக அவங்க போதிக்கிறான். பாருங்க, ஜென்ம நாள் வரும்போது நீ இந்த காரியத்தை செய்யணும்னு தவறாக கற்றுக் கொடுக்கிறாள். பாருங்க, அந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறான்னா, அந்த ஏரோதியாளின் மகள் அவள் யோவான் ஸ்நானகனுடைய தலையை அவன் துண்டித்தான். ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே அவள் மரணம் எப்படி இருந்த, தலை துண்டிக்கப்பட்டு மரணித்தாள் என்று சொல்லி வரலாற்று காரியங்கள் குறிப்பிடப்படும். பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட எவ்வளவேனும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். நம் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கற்றுக் கொடுக்கணும். முதலாவது இந்த நாளிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அவர் கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையிலே வாழ கற்றுக் கொடுக்கணும். அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, உங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு கூட ஏசப்பா. நாங்கள் கூட ஏசப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளப்பா, நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். வேதத்தின் காரியங்களை ஏசப்பா, இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை இந்த பிள்ளைகளுக்கு போதிக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. எங்கள் பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை நாங்கள் நடத்தும்படிக்கு எங்களுக்கு ஒரு கிருபை கொடுங்க ஏசப்பா. நாங்கள் பிள்ளைகளை சாட்சியாக நாங்கள் ஜீவிக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமை மக்கள் ரெடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.